அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, இணையவழி திருடர்கள் பற்றி பேச போகிறோம். அதாவது முந்தியெல்லாம் திருட்டு எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்மக்கிட்ட டைரெக்டாக நம்மளுடைய அமௌண்ட்டை வந்து பிட்பாக்கெட் அடிக்கிறதா இருக்கட்டும், இல்லோடைய நம்மளுடைய வீட்டில் உள்ள பணத்தை எடுத்துகிட்டு போகிறதா இருக்கட்டும், நேரடியாங்கிறது இந்த திருட்டு நடந்துக்கிட்டு இருந்துச்சு. பட் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் தொழில்நுட்பம் வளர்ந்துருக்கு, இணையதளம் வளர்ந்துருக்கு. கிட்டத்தட்ட நம்மளுடைய எல்லா வங்கி கணக்கு பரிவர்த்தனைகளையும் நாம் வந்து மொபைல் ஃபோன் வழியாகவும் இணையதளம் வழியாக தான் மேற்கொள்கிறோம். ஒட்டு மொத்தத்துக்கும் ஒரு கையடக்க தொலைபேசியில் வந்து நம்மளுடைய டீட்டெயில் அத்தனையுமே நம்ம வச்சுருக்கோம். அப்படி இருக்கிற காலகட்டத்தில் இன்றைக்கி வந்து பெரும்பாலும் இணைய வழியில் திருட்டு என்பது தான் அதிகமாக நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது. அது பல்வேறு வகையில் நடந்துக்கிட்டு இருக்குது. இன்றைக்கி இந்தியா இல்லை தமிழ்நாட்டில் பல்வேறு வகையான குற்றங்கள் நடைபெற்றுக்கிட்டு இருக்குது. அதன் மூலிமா தற்கொலைகளும் நிறையா பண இழப்புகளும் ஏற்பட்டுருக்கு அப்படிங்கிறது தான். அது என்ன மாதிரி குற்றங்கள் அப்படின்னா, இப்போ சமீபம் வந்து ஒரு குற்றம் வந்து ஒரு வகையான குற்றம் வந்து அதிகமாக போய்கிட்டு இருக்கு. அது என்ன அப்படின்னா, பார்சல் மோசடி. அதாவது வந்து உங்களுக்கு ஒரு அழைப்பு வரும். அந்த அழைப்பில் வந்து எதிர்முனையில் பேசுகிறது வந்து, இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு பார்சல் அனுப்பியிருக்கீங்க. அந்த பார்சலில் வந்து சட்டத்துக்கு புறம்பான விஷயங்கள் இருக்குது, போதைப்பொருள் இருக்குது, இல்லை தீவிரவாதிகளுக்கு ஆதரவான செயலில் நீங்கள் ஈடுபடுறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோன் வரும். நாம் இப்போ என்ன பண்ணுவோம், உடனே பயந்துட்டு, ஐயோ இல்லை சார் நான் அப்படிலாம் பண்ணலையே சார் அப்படிம்போம். ஆனால் எதிர்முனையில் பேசுகிறவங்க நம்மளை எந்த அளவுக்கு பயமுறுத்துகிறோமோ அந்த துணியில் தான் பேசுவாங்க. கிட்டத்தட்ட உடனே வந்து என்னென்னா வீடியோ காலாகவும் அது வருது. வீடியோ காலாக வந்து என்னென்னா, நாங்கள் மும்பை நார்கோட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து பேசுகிறோம், உங்களுடைய வாட்ஸ்அப்பில் பாருங்கள் எங்களுடைய ஐடி கார்டு இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஸ்பெக்டரோ இல்லை ஒரு போலீஸ் அதிகாரியோ ஒரு ஃபோட்டோ போட்டு ஃபேக்காக நமக்கு அனுப்பிச்சி விடுவாங்க. உடனே பயந்துருவோம். பயந்துட்டு அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுபடி கேட்க ஆரம்பிக்கிறது. அவங்களும் நம்மளுடைய பயத்தை வந்து பயன்படுத்திக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்களுடைய செயலை தொடருவாங்க. இந்த விஷயத்தில் என்னென்னா, நம்மளுடைய பயம்தான் அவங்களுக்கு ஒரு பெரிய பலமாக இருக்குது அப்படிங்கிறது தான். உடனே என்ன நடக்கும் அப்படின்னா, நீங்கள் இந்த மாதிரி சட்டத்துக்கு புறம்பான விஷயங்களை செயல்பட்டுருக்கீங்க, உங்களை நாங்கள் விசாரிக்கணும், எங்களுடைய விசாரணைக்கு ஒத்துழைச்சிங்கன்னா எங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு உதவி செய்வோம் அப்படிங்கிறது. நாம் பயந்து போய் நம்மளுடைய டீட்டெயிலை ஃபுல்லாக கொடுக்க ஆரம்பிப்போம். இப்படி நம்மளுடைய டீட்டெயிலை கொடுக்க என்னென்னா, நம்மளுடைய அக்கௌண்ட்லேருந்து நம்மளுடைய பணத்தை எப்படி எடுக்க முடியுமோ அந்த வகையிலோட நம்மளோட டீட்டெயிலை ஃபுல்லாக வாங்குவாங்க. எப்படி அப்படின்னா, உங்களுடைய அமௌண்ட்டை அனுப்புங்க நீங்கள் எங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு. அப்படி அனுப்பிச்சு அந்த பணம் வந்து சட்டத்துக்கு புறம்பான வகையில் வந்து நீங்கள் வாங்கியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி நாங்கள் செக் பண்ணணும். அதை நாங்கள் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கே நாங்கள் ரிட்டர்ன் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி நடக்கும். இதெல்லாம் சர்வசாதாரணமாக தெரியும். ஆனால் அந்த அழைப்பு நேரத்தில் வந்து என்னென்னா, முழுக்க நாம் வந்து அவங்களுடைய கண்ட்ரோலில் தான் இருக்கிற மாதிரி அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே இருக்கும் அப்படிங்கிறது தான். ஏன்னா சமீபத்திலே ஒரு ஜவுளித்துறை ஒரு ஜவுளி கடைகளுடைய முதலாளியே வந்து இது மாதிரி சிக்கி பெரிய அளவுக்கு வந்து பணத்தை இழந்திருக்கிறாரு அப்படிங்கிறது தான். இது ஒரு வகையான மோசடி. இரண்டாவது, அதுவும் பார்சல் மோசடி தான். முதல்ல சொன்னது பார்சலை நீங்கள் எங்களுக்கு அனுப்பியிருக்கீங்க, அந்த பார்சலில் வந்து போதைப் பொருளோ இந்த மாதிரி சட்டத்துக்கு புறம்பான விஷயம் செஞ்சுருக்கீங்கன்னு சொல்லி நம்மளை பயமுறுத்தி நம்மகிட்ட இருந்து பணத்தை ஃபுல்லாக வழிப்பறி பண்ணுறது, இல்லை ஆன்லைன் மூலிமா நம்மளோட பணத்தை வந்து நம்மகிட்ட இருந்து ஏமாற்றி வாங்குறது. ரெண்டாவது என்னென்னா, பார்சல் உங்களுக்கு வந்திருக்கு, அந்த பார்சலை கொடுக்குறதுக்கு நாங்கள் 2-3 நாள் ட்ரை பண்ணோம், ஆனால் வந்து எங்களால் ரீச் பண்ண முடியல. நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு லிங்க் அனுப்பிச்சி விட்றோம், அதில் வந்து நீங்களோட அட்ரஸ் இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வீட்டுக்கே பார்சல் வந்துடும் அப்படின்னு சொல்கிறது. நாமளும் என்ன பண்ணுவோம், சரி பார்சல் யாரும் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நாம் அந்த லிங்கில் போவோம். அதில் என்ன வரும்னா, இந்தியன் போஸ்ட்டு, அதில் டீட்டெயில் வரும். அதில் வந்து என்னென்னா ஒரு ₹25 நீங்கள் பே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி டீட்டெயில் மாதிரி வரும். நாம் என்ன செய்வோம், உடனே சரி நம்ம ₹25 பே பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய அதில் டீட்டெயில் வரும். நம்மளுடைய ஏடிஎம் கார்டு நம்மளுடைய ஏடிஎம் கார்டுடைய நம்பர், அதுபோக நம்மளுடைய பின் நம்பர் ப்ளஸ் வந்து ஓடிபி ஜென்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓடிபி அதில் நம்ம டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் நம்ம என்னென்னா, சரி நம்ம ₹25க்கான இதுதான் அப்படின்னு சொல்லி நாம் இது பண்ணுவோம். பட் என்னென்னா, அவங்க வந்து ஹேக்கர்ஸாக இருக்கட்டும், இல்லை இணையவழி மோசடிக்காரர்களாக இருக்கட்டும், அவங்க என்னென்னா நம்மளோட அக்கௌண்ட்லேருந்தே ஒட்டுமொத்த பணத்தை எடுக்கிற மாதிரி அவங்க ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருப்பாங்க. நாம் அந்த டீட்டெயில் ஆட் பண்ணதுமே என்ன அப்படின்னா, நம்மளுடைய ஒட்டுமொத்த பணமும் போயிடும் அப்படின்னு தான். இது பார்சல் மோசடி வகையில் 2. இப்போ இந்த மோசடி மட்டும் கிடையாது, இது மாதிரி ஏகப்பட்ட மோசடிங்கிறது நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருப்போம், கார்டு மேலே 16 நம்பர் சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லி ஒரு ஏமாற்று மெத்தடு. இன்றைக்கி அந்த மெத்தனுடைய அட்வான்ஸ் தான் இன்றைக்கி நடைபெறக்கூடிய மற்ற எல்லாமே. இந்த இணையவழி திருடர்களுடைய இதுவே என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு மோசடினா அதவே தொடர்ந்துக்கிட்டே இருக்க மாட்டாங்க, அடுத்தடுத்து புது விதமாக யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா ஒரு விஷயம் பண்ணிகிட்டு இருக்கோம்னா அதில் வந்து மக்கள் அலர்ட் ஆகிறாங்க அப்படின்னு சொல்லி இன்றைக்கி இந்த பார்சல் மோசடிங்கிறது இருக்குது. அது மட்டும் கிடையாது, பல்வேறு வகையான மோசடிங்கிறது இருக்குது. உதாரணம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து நாங்கள் பார்ட் டைம் ஜாப் தரோம் அப்படின்னு சொல்கிறது. அதன் மூலிமா என்ன அப்படின்னா, நம்ம என்ன செய்வோம், பார்ட் டைம் ஜாப்னா என்ன செய்யணும் சார் அப்படின்னா, இந்த மாதிரி லிங்க் உள்ளே போங்க, ஒரு குறிப்பிட்ட பேமெண்ட் கட்டணும் அப்படின்னு சொல்லி அதன் மூலிமா ஏமாத்துறது. அதுபோக அப்படின்னா,
லோன் ஆப் மோசடின்னு சொல்லி அது வந்து ஒரு பெரிய மோசடியாக இருக்குது. அதை பற்றியே வந்து நம்ம தனியாக வந்து டீட்டெயிலாக பேசலைன்னா அதன் மூலிமா பல பேர் ஏமாந்து பணத்தை ஏமாந்து கிட்டத்தட்ட சூசைடு வரைக்கும் போய் பல பேர் தற்கொலையும் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது தான். கிட்டத்தட்ட இதன் மூலிமா நமக்கு இந்த காலகட்டத்திலுமே ஒரு 50 வகையான 40 வகையான மோசடிக்கு மேலே போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான். இதில் நம்ம ஏமாந்தோன்னா புது புது டெக்னாலஜி இன்னொன்று புதுசாக வந்து அதன் மூலிமா மக்களை ஏமாத்துறங்கிறது நடந்துக்கிட்டு இருக்கு. இதிலிருந்து நம்ம வந்து விழிப்புணர்வாக இருக்க வேண்டிய அவசியம் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி இந்த ஒட்டுமொத்த இணையவழி திருட்டுமே நம்ம கையடக்கக்கூடிய ஒரு செல்ஃபோன் மூலிமா தான் நமக்கு வருது. அப்படின்னா நம்மளோட மொபைல் ஃபோனை வந்து யூஸ் பண்ணாமலும் இருக்க முடியாது. ஆனால் எந்த வகையில் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் முக்கியமானது. இன்றைக்கி வந்து இந்த இணையவழி குற்றங்களை வந்து உடனடியாக நம்ம வந்து எப்படி வந்து தடுக்கலாம் அப்படின்னா, நம்ம யாராவது இப்போ நான் சொல்லக்கூடிய பல ஆன்லைன் இணையவழி மோசடி இருக்குது. அதில் நம்ம ஏமாந்ததும் நாம் உடனே என்ன செய்யணும் அப்படின்னா 1930 அதாவது 1930 இந்த நம்பருக்கு நம்ம அழைச்சோம் அப்படின்னா உடனே எதிர்மனையிலிருந்து பேசுவாங்க. நம்மளுடைய எந்த லாங்குவேஜை யூஸ் பண்ணால் அதுக்கேற்ற மாதிரி நம்மகிட்ட பேசி நம்ம யார்கிட்ட ஏமாந்தோம் அப்படின்னா அந்த டீட்டெயில் நம்ம கரெக்டாக கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுடைய பணம் வந்து அவங்க வந்து ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருவாங்க. அவங்க அந்த இணையவழி திருடர்கள் வந்து பணத்தை வந்து எடுக்க முடியாத அளவுக்கு லாக் பண்ணிடுவாங்க. நாமளும் பணத்தை வந்து மீட்டுக்கலாம் அப்படிங்கிறது தான். அதுபோக நீங்கள் cybercrime.government.in அப்படிங்கிற வெப்சைட்லேயும் நாம் எப்படி ஏமாந்தோம் அப்படிங்கிற டீட்டெயில் பதிவு செஞ்சு நம்மளுடைய பணத்தை மீட்டுக்கலாம் அப்படிங்கிறது. இது வந்து 2வது தான். நம்ம பணத்தை இழந்ததுக்கப்புறம் நாம் செய்யக்கூடிய செயல் அப்படிங்கிறது. பட் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா நாம் இதுலேருந்து ஏமாறாமல் இருக்கிறதுக்கான இது தான் ஃபஸ்ட்டு. அதனால் என்னென்னா இந்த இணையவழி மோசடியினுடைய முக்கியமான இதே எப்படி இருக்குன்னா ஒருத்தனுடைய பயம்தான். நாம் தவறே செய்யாத பட்சத்துக்கு நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு ஃபோன் வருது, நீங்கள் வந்து போதைப்பொருள் வந்து குற்றம் பண்ணியிருக்கீங்க, உங்களை வந்து நாங்கள் வந்து எங்கள் கஸ்டடியில் எடுத்துக்கிறோம், நீங்கள் வந்து எங்கள் பணத்தை மாற்றி விடுங்க அப்படின்னு சொன்னால் நாம் தப்பே செய்யாதப்போ நாம் வந்து ஏன் பயப்படணும் அப்படிங்கிறது தான். உடனே அந்த அழைப்பை துண்டிச்சிட வேண்டியதான். அதுக்கப்புறம் லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கூட வரட்டும், அவங்க வந்து நம்ம பேசணுன்ட்டு அதுக்கப்புறம் பேசிக்கிறோம். இல்லைனா அவங்களே பேசுகிறாங்களா, இல்லை ஓகே சார் நான் லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் போய் என்னென்னு பார்த்துக்கிறேன் சார் அப்படின்னா அவங்க பயந்துருவாங்க. ஏன்னா நாம் கொள்ளடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி உஷாராயிட்டேன்னு சொல்லி அவங்க பயந்துருவாங்க. அதிலே நம்ம வந்து உஷாராயிக்கலாம் அப்படின்னு தான். அந்த சிச்சுவேஷனுங்கிறது தான். அந்த சிச்சுவேஷனை நம்ம எப்படி கையாளுறவங்க பொறுத்தா இருக்குது. அது ஒரு நிமிஷம் எடுக்கக்கூடிய முடிவு தான். போன அழைப்பு வந்ததும் மேக்சிமம் இது போன்ற அழைப்பை வந்து தவிர்க்கிறது நல்லது. நமக்கு அன்னோன் கால் வர்றது எல்லாமே அப்படின்னா ஏதாவது வகையில் நாம் உள்ளே இழுத்து நம்மகிட்ட இருந்து பணத்தை எப்படி மோசடி பண்ணக்கூடிய மெத்தடாக தான் இருக்கும். அதனால் இது போன்ற அழைப்புகள் வந்து தவிர்க்கிறது நல்லது. அப்படி எடுத்து பேசினாலுமே கூட நாம் வந்து எந்த விதத்திலும் பயப்படாமல் அதை ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான். இதுதான் வந்து நம்ம இணையவழியில் திருடர்களிலிருந்து நம்ம எப்படி வந்து தற்காத்து இருக்க முடியும் அப்படிங்கிறது தான்.